வெளிச்சம் யூடியூப் சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் பெங்களூரில் நம்முடைய பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இதே போன்றதொரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது தலைவர்களை மட்டும் அழைத்து விவாதிக்கிற ஒரு நிகழ்வாக நடந்தது. இப்படி ஒரு அரங்கம் பிடித்து கட்சி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் என்று பலரும் வருகை தந்து ஒரு கருத்தரங்க பாணியில் அது ஒருங்கிணைக்கப்படவில்லை. ஒரு வட்டமேசை மாநாடு நடத்துவதைப் போல தலைவர்கள் மட்டும் பங்கேற்கிற ஒரு நிகழ்வாக அது ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்றார்கள். தமிழகத்திலிருந்து நானும் அந்த சந்திப்பில் அல்லது கலந்துரையாடலில் பங்கேற்றேன். ஒவ்வொரு அமைப்பை சார்ந்த தலைவர்களும் கர்நாடக அரசியலில் தலித்துகளின் நிலை குறித்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிறைவாக பேசிய பிரகாஷ் அம்பேத்கர்ஜி அவர்கள் இந்திய அளவிலான அரசியல் சூழலையும் தலித் மக்களுடைய நிலைமையையும் விளக்கி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பேசினார். அதில் பங்கேற்றவன் என்கிற முறையில் இந்த சந்திப்பு குறித்து முத்து முருகேசன் அவர்களின் இடத்திலே வந்து சொன்னதும் உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன், வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். தலித் இயக்க தலைவர்களோடு இணைந்து செயலாற்றுவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த சங்கடமும் இல்லை, தயக்கமும் இல்லை. முறையாக தகவல் கொடுத்து ஒரு கால அவகாசம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டால் அதில் நான் பங்கேற்க தவறியதே இல்லை. இன்றைக்கு கூட நான் வர முடியாத ஒரு நிலைதான் இருந்தது. நம்முடைய முத்து முருகேசன் அவர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னது மகிழ்ச்சி, வருகிறேன் என்று நான் சொன்னதும் உண்மை. ஆனால் 5ஆம் தேதி தான் நடத்தப் போகிறார் என்பதை மறுபடியும் அவர் உறுதி செய்யவில்லை. அவர் திடீரென வந்து அழைப்புதல் கொடுக்கிற போதுதான் 5ஆம் தேதி என்றே எனக்கு தெரிந்தது. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி இந்த நேரம் நான் செங்கல்பட்டிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாலை செங்கல்பட்டு நிகழ்ச்சியை நான் உடனடியாக காலை நேரத்திற்கு மாற்றி மாலை இந்த நிகழ்ச்சியில் வர வேண்டும் என்பதற்காகவே, பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே மாலையில் இருந்த சந்திப்பை காலைக்கு நான் மாற்றி 11 மணிக்கு நான் காலையில் செங்கல்பட்டு போய் அங்கே சந்திப்புகளை முடித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக நேரடியாக கட்சி அலுவலகம் கூட போகாமல் இங்கு வந்து சேர்ந்தேன். செங்கல்பட்டு மருத்துவமனையிலே புளியரம்பாக்கம் ஆதிகேசவன் சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறான். அவனையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் நான் அங்கிருந்து கிளம்ப முடிந்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு குற்றச்சாட்டாக அல்ல. எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு முறையான ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதுவும் கட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்கிற போது அவர்களின் கால அட்டவணைகளை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே நிகழ்ச்சிகள் ஒப்புக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர் கட்சி பணிகள், ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பது தவிர்க்க முடியாதது. நாம் விரும்புகிறபடி அவசரமாக ஒன்றை சாதித்துவிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாலேயே இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். மனம் நொந்து தன்னுடைய உதவியாளர்களிடத்திலே
அழுது இருக்கிறார், புலம்பி இருக்கிறார். அது பதிவுகளாக இருக்கின்றன. நாக்பூரிலே லட்சக்கணக்கான மக்களை பௌத்தம் தழுவ செய்த போது கூட அவர் வந்தவர்களை எல்லாம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கண்கலங்கி இருக்கிறார். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னால் பயன் பெறாத சாதாரண மக்கள் தான் வந்திருக்கிறார்கள். என் உழைப்பால் இடஒதுக்கீட்டு பயன்களை பெற்ற யாரும் இங்கே வரவில்லை என்று வேதனைப்பட்டிருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கிறது. படித்தவர்களோ வேலை வாய்ப்பை பெற்றவர்களோ அதனால் பெரும் பயன் பெற்றவர்களோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று தலைவர் அழைத்திருக்கிறார், நாம் எல்லாம் நாக்பூர் செல்வோம் என்று படித்தவன் எவனும் வரவில்லை. படிக்காத மக்கள், பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாடம் காட்சிகள், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், கல்வி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாதவர்கள், இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாதவர்கள், 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அழைப்பை ஏற்று வந்தார்கள். ஆனால் அவர் யாருக்காக தன் வாழ்வை ஒப்படைத்தாரோ, உழைப்பை செலவு செய்தாரோ, சக்தியை செலவிட்டாரோ அதனால் பயன்பெற்றவர்கள் யாரும் வரவில்லை. இது புரட்சியாளர் அம்பேத்கருக்கே நேர்ந்த ஒரு அவலம். இன்னும் சற்று உள்ளூர நாம் போய் பார்த்தால் இன்னொரு உண்மை நமக்கு தெரியும். தமிழனியன் பேசும்போது கூட அதை பேச வேண்டாம் என்று சொன்னதற்கு அதுதான் காரணம். இன்னும் கொஞ்சம் உள்ளூர போய் பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அழைப்பை ஏற்று பௌத்தம் தழுவதற்கு உடன்பட்டு வந்தவர்கள் அவர் சார்ந்த மகர் பிரிவினர் மட்டும்தான். 5.5 லட்சம் பேர் அதிலே பங்கேற்றார்கள் என்ற பதிவு இருக்கிறது. அதிலே மராட்டிய மாநிலத்தை சார்ந்த தலித் பிரிவுகளை சார்ந்த அனைவரும் வந்து பங்கேற்கவில்லை. சமார் பிரிவினரோ மற்ற பிரிவினரோ அந்த அழைப்புக்கு உரிய முக்கியத்துவத்தை அளிக்கவில்லை. அவர் மகர் பிரிவை சார்ந்தவர். அந்த குறிப்பிட்ட சமூக பிரிவை சார்ந்தவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது நம்பிக்கை வைத்து அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை ஒரு ஆணையாக ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு பௌத்தத்தை தழுவியிருக்கிறார்கள். ஆக இந்த சமூகத்திற்கு இது ஒரு சாபக்கேடு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அவலத்தை சந்தித்திருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆனாலும் நாம் விரக்தி அடைந்து விடக்கூடாது. அதுதான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எந்த நிலையிலும் அவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவில்லை, முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. விரக்தி எழுந்தாலும் கூட அதனால் அவர் தோல்வி அடைந்ததாக கருதவில்லை. அவருடைய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றார். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் தலித் சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தலித் என்கிற சொல்லையே பயன்படுத்துகிறோம். இதுவே பல பேர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமூகத்தினரையும் இணைப்பதற்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. அவனவன் பிழைப்புவாதம் என்பதே தன்னுடைய கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய பலர் தன்னுடைய சாதி பெயரையே முன்னிறுத்தி அந்த சாதியையே தனிமைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த சமூகத்தின் பெயரை உயர்த்தி பிடித்து அதை முன்னிறுத்தி அதையே அடையாளப்படுத்தி அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதை ஒரு கடமையாக கொண்டு செயல்படுகிறார்கள். நான் எந்த இடத்திலும் அப்படி சொன்னதில்லை, அப்படி சொல்லக்கூடாது என்று இல்லை. நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன். ஆகவே உண்மையாக அம்பேத்கரை நான் படித்த காரணத்தினால் வெறும் அம்பேத்கர் என்கிற பெயரை மட்டும் நான் படிக்கவில்லை, அம்பேத்கரியத்தை படித்திருக்கிறேன்.
வெறும் அம்பேத்கர் படத்தை மட்டுமே கையில் வைத்திருப்பவன் அல்ல, அம்பேத்கர் கொள்கைகளை நெஞ்சிலே வைத்திருக்கிறேன். அவர் நினைத்திருந்தால் நான் பிறந்த சாதி மகர் சாதி, என் சாதிதான் பெருமைக்குரிய சாதி, வீர பரம்பரை, இந்தியாவில் இருக்கிற இராணுவங்களில் மகர் ரெஜிமெண்ட் என்கிற ஒரு ரெஜிமெண்ட் இருந்தது, மகர் என்பதுதான் மகர் ராஷ்டிரம் என்று ஆகியிருக்கிறது, இந்த தேசமே எங்கள் சமூகத்தின் பெயரில் தான் இருக்கிறது என்றெல்லாம் சுயசாதி பெருமையை அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் அவர் எந்த இடத்திலும் அப்படி தன்னுடைய சாதியை அடையாளப்படுத்தி அரசியல் பேசவில்லை. இந்தியா முழுவதும் இருக்கிற 3000க்கும் மேற்பட்ட சாதிகளையும் ஒடுக்கப்பட்ட சாதிகளையும் ஷெட்யூல் காஸ்ட் என்று அட்டவணைப்படுத்தி அனைவருக்குமாக பாடுபட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சாதிகளின் பெயர் கூட அவருக்கு தெரியாது. படித்து அதன் பிறகு அந்த பெயர்களை தெரிந்திருப்பார். பறையர் யார், பல்லர் யார், சக்கிலியர் யார், ஆந்திராவில் இருக்கிற நாதிகா, மாலா, இந்த பெயரெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மக்கள் அழைக்கப்படுகிறார்கள், தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதன் வரலாற்று பின்னணி என்ன, எப்போதிருந்து இது நிகழ்கிறது, ஏன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை, ஏன் இந்த சாதியை ஒழிக்க முடியவில்லை, இந்த சாதியை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்தியா முழுவதும் தன்னுடைய கண்களை அகல திறந்து பார்த்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய சாதி பெருமையை எங்காவது பேசியிருக்கிறாரா? அவர் உருவாக்கிய அமைப்புகளின் பெயர்களில் எங்காவது தன்னுடைய தனிப்பட்ட சாதி அடையாளம் இருக்கிறதா? ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அது அவர் உருவாக்கிய அமைப்பு. ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்பது இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட சாதிகளையும் தலித் சாதிகளையும் குறிக்கிற சொல். அதன் பிறகு அவர் உருவாக்கிய அரசியல் இயக்கம் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சி, அது எங்காவது சாதி அடையாளம் இருக்கிறதா? தனிப்பட்ட தன்னுடைய சொந்த சாதி அடையாளம் எங்காவது இருக்கிறதா? இல்லை. ஒரு பிராட் மைண்ட், ஒரு விரிந்த பார்வை, ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்கான பார்வை. ஏனென்றால் அவர் ஒரு மேதை, அனைவருக்குமான விடுதலை வேண்டும் என்று சிந்தித்த ஒரு மேதை. சொந்த சாதி சுயசாதி பெருமை பேசுகிற ஒரு குறுகிய புத்தி உள்ளவராக புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை. சாதி அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அம்பேத்கர் எல்லோரையும் ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைத்தார் என்பதால் தன்னுடைய சொந்த சாதியை சொல்ல அவர் கூச்சப்பட்டார் என்றார் பொருள். நான் என்னதான் தலித் என்று சொன்னாலும், தமிழ் என்று சொன்னாலும், பிரபாகரன் என்று சொன்னாலும், பெரியார் என்று சொன்னாலும், ஊரறிந்த பாப்பானுக்கு முகவரி தேவையில்லை என்பதை போல திருமாவளவனுக்கு தனி அடையாளம் தேவை. அப்புறம் நானே ஏன் சொல்ல வேண்டும்? எனக்கு அந்த பார்வை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலித் தலைவர்களின் வீட்டுக்கு படியேறி போனவன் திருமாவளவன். என் வீட்டுக்கு யாரும் வந்ததாக பதிவுகள் இல்லை. வைபாலசுந்தரம் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து மணிக்கணக்கிலே பேசியிருக்கிறேன். எம்ஆர் பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறேன். டாக்டர் சேப்பன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஐயா சக்திதாசன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஐயா இளைய பெருமாள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். பூவை மூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஜான் பாண்டியன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய அலுவலகத்திற்கு போய் பேசியிருக்கிறேன். அவர் வீட்டுக்கே போயிருக்கிறேன். அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் ஆதித்தமிழர் பேரவை நடத்துகிற அதியமான் வீட்டுக்கு போயிருக்கிறேன். எஸ்டி கல்யாணசுந்தரம் வீட்டுக்கு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னும் யார் யாரெல்லாம் தலித் தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த பட்டியலெல்லாம் நீங்கள் கொண்டு வாருங்கள். அத்தனை பேருடைய வீட்டுக்கும் போயிருக்கிறோம் திருமாவளவன். எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. சேக்கு தமிழரசன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவரோடு உட்கார்ந்து மணிக்கணக்கில் அவருடைய இல்லம் தேடி போய் நான் அவருடைய அலுவலகம் தேடி போய் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். மறைந்த பெரியவர் சுந்தரராஜன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். பெரியவர் கரியம்மாள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ரெண்டு கரியம்மாள் வீட்டுக்கும் போயிருக்கிறேன். அவருடைய அலுவலகத்திற்கு போயிருக்கிறேன்.
எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. தலித் மக்களை இணைக்க வேண்டும் என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும், அதுதான் முக்கியமானது. ஒருபுறம் சங்கராச்சாரி சொல்வதை கேட்டுக்கொண்டு, இன்னொரு புறம் பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு, இன்னொரு புறம் RSS ஓடு உறவு வைத்துக் கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கே எதிராக நின்று கொண்டு அப்புறம் எப்படி நாம தலித் கன்சாலிடேஷன் செய்ய முடியும்? அப்படியெல்லாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நான் என்றைக்கோ என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றிருக்க முடியும். அப்படியெல்லாம் பல நெருக்கடிகள் வந்திருக்கின்றன, அப்படியெல்லாம் பல அழுத்தங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அதை பற்றி நான் ஒருபோதும் கிஞ்சித்தும் ஊசலாட்டம் கொண்டதில்லை. இங்கே போனா வாழலாமா, அங்கே போனா அழலாமா என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. கடைசி மூச்சு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் தொண்டனாக, மாணவனாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதிப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விரிந்து பரந்த பார்வை கொண்ட ஒரு மாமேதை. அவர் தலித் மக்கள் என்பதை கூட சாதி அடிப்படையில் அவர் பார்க்கவில்லை. நம்மிடம் உள்ள பெரிய குறையே அதுதான். அவரை நாமே ஒரு சாதி தலைவராக சுருக்குகிறோம். அவர் ஒரு மாமேதை, ஒரு தத்துவார்த்த மேதை. ஒரு சமூகம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தை தலைநிமிர வைக்க வேண்டும், அவர்களை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாகும். சொந்த சாதி பாசம் என்பது ஒருவனுக்கு இருந்தால் அவன் சாதி சங்க தலைவனாக இருக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்குமான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க முடியாது. அப்படி பரிணாமம் பெற முடியாது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. சில பேர் இன்றைக்கு இணையதளங்களில் அல்லது முகநூல்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வடநாட்டு தலைவர் என்று எழுதுகிறார்கள். இது எங்கிருந்து வந்தது இந்த கீழ்த்தரமான புத்தி? அவர் என்ன தமிழரா என்று கேட்கிறார்கள். தலித் என்பது தமிழ் சொல்லா என்று கேட்கிறார்கள். நான் தமிழை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். ஆனால் அதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரையும் தலித் என்ற அடையாளத்தையும் நான் இழந்துவிட முடியாது. அது இரண்டையும் நீங்கள் ஒரு சேர புரிந்து கொள்வதற்கே ஒரு தத்துவார்த்த பார்வை தேவை. வெறும் மொழி உணர்ச்சி இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது. வெறும் இன உணர்ச்சி இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது. வெறும் சாதி புத்தி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் மதுரையிலே தங்கியிருந்த போது நாம் எல்லாம் ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருந்த சில நண்பர்களை நான் சந்தித்து பேசிய போது, அம்பேத்கர் உங்க தலைவர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அப்ப நம்ம தலைவர் இல்லையான்னு நான் கேட்டேன். அவர் படித்தவர், மருத்துவர். இல்லைங்க, அவர் PR அம்பேத்கர் தானே அப்படின்னாரு. அப்போ கூட எனக்கு பிஆர்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த வட மாவட்டங்கள்ல இருந்து போறவங்களுக்கு இந்த வேறுபாடே தெரியாது. இந்த மதுரைக்கு தெற்கு தான் இந்த அவலங்கள் எல்லாம். மதுரையில சென்னையில படிக்கிறவர்களுக்கு, வட மாவட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு தலித் அப்படின்னா SCன்னா எல்லாரும் ஒண்ணு அப்படிதான் பார்ப்பாங்க. சாதியால பேர் சக்கிலியர்னு கூப்பிடலாம், பல்லர்னு கூப்பிடலாம், பறையர்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். பட் எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு பார்க்குற பார்வை தான் எனக்கே இருந்தது. அப்படிதான் நான் மதுரைக்கு போனேன். அங்கே போன பிறகுதான் இதுக்கெல்லாம் பேர் தனித்தனியாக அந்த இங்கிலீஷில் ரெண்டு எழுத்துல சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய குழப்பமாக இருந்தது எனக்கு. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து என்கிட்ட இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தம்பி யாருன்னு கேட்டார். வந்து அவர் ஒரு முக்கியமானவர் தான். இன்றைக்கி அவர் அரசியலில் பிரபலமாக தான் இருக்கார். என்ன கேட்டார், தம்பி யார்? இவர் கக்கனுக்கு சொந்தக்காரர்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு வச்சு, தக்கன் வந்து துன்பப்பட்டியாச்சே, நான் அங்கனூராச்சே, எனக்கு எப்படி கக்கன் சொந்தக்காரராக இருக்க முடியும்? எனக்கு புரியவே இல்லை, உள்ளபடியே புரியல. என்னங்கிற திடீர்னு கக்கனோட நம்மளை சம்மந்தப்படுத்துறாரு அப்படின்னு. நான் தங்கியிருந்த இடத்துல ஒருத்தட்ட சொன்னேன், இது மாதிரி சொன்னார்.
அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன பிரிவுன்னு அவன் கேட்டிருக்கிறான் எதிரில் இருந்தவன், அதை அடையாளப்படுத்துறதுக்காக கக்கனை உன்னோட சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி குன்றி போய்விட்டேன், கூடி குறுகி போய்விட்டேன். இந்த அவலமெல்லாம் அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது. ஆக புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவனாக இருக்கிற யாரும் இந்த சொந்த சாதி என்கிற அந்த அடையாளத்தை உயர்த்தி பிடித்து அதன் மூலம் சமூக ஒற்றுமையை சிதைப்பதில்லை. அரசியல்வாதிகள் அப்படித்தான் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் துண்டு துண்டாக்கி விட்டார்கள், நொறுக்கி போட்டு விட்டார்கள். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மா மேதை, ஒரு மா மனிதர், ஒரு மகத்தான புரட்சியாளர் எழுச்சி பெற்ற போது அவரை வீழ்த்துவதற்காக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் ஏராளமான தலித் தலைவர்களை ஊக்கப்படுத்தினார்கள், வளர்த்தார்கள். தன்னுடைய கட்சி கூடாரம் கலைந்துவிடும் என்பதாலும், இந்து மதம் பாதிக்கப்பட்டு விடும் என்பதாலும், தொலைநோக்கு பார்வையோடு தலித் சமூகமே ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரால், அன்றைக்கு தலித் என்கிற சொல்லாட்சி கிடையாது, புரட்சியாளர் அம்பேத்கர் பயன்படுத்திய சொல்லாட்சி என்பது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அவ்வளவுதான். இந்தியா முழுவதும் அவர் பின்னால் அணிதிரளுவதைக் கண்டு அதிர்ந்து போன ஆளும் கும்பல் ஆங்காங்கே தலித் தலைவர்களை கட்சியில் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து பெரிய பதவிகளுக்கு கொண்டு வந்து அமர வைத்தார்கள். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. உலக வரலாற்றிலேயே மதமாற்றம் என்பது லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு போய் நடத்திய மிகப்பெரிய மாஸ் கன்வர்ஷன் உலகத்திலேயே நிகழ்ந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் நாக்பூரில் தான். இந்துத்துவத்திற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய சம்மட்டி அடியல் இந்திய வரலாற்றிலேயே கிடையாது, உலக வரலாற்றிலேயே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே தலைவரின் தலைமையில் ஒரே முடிவெடுத்து ஒரு நாளில் ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது, ஒரு கலாச்சாரத்தில் இருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறுவது, ஒரு வாழ்க்கை முறையை உதறிவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாறுவது என்பது முதலாக நிகழ்ந்தது. மிகப்பெரிய புரட்சி, சாதாரணமான புரட்சி அல்ல. அவர் மட்டும் இஸ்லாத்தை தழுவி இருந்தால் அது மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. தலித் மக்களின் பாதுகாப்பு கருதிதான் அவர் இஸ்லாத்தையோ அல்லது வேறு மதத்தையோ ஏற்கவில்லை, பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்ச்சியும் அதில் அடங்கி இருக்கிறது. பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டதில் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. இது யோசித்து பாருங்கள். அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் லண்டனில் இருக்கிறார், அவருடைய கட்சி மாநாடு மும்பையிலே நடக்கிறது. அந்த மாநாட்டை கலைப்பதற்காக சென்னையிலிருந்து தலித்துகள் போனார்கள் வன்முறை செய்ய. இது வரலாறு. அம்பேத்கருக்கு எதிராக மகாராஷ்டிர மாநிலத்தில், மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற தலித்துகள் மட்டுமல்ல அம்பேத்கருக்கு எதிராக, தமிழ்நாட்டில் இருந்த தலித்துகளும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டார்கள். எங்கிருந்து மும்பைக்கு போய் அங்கே அந்த கூட்டத்தில் கலவரம் செய்து அம்பேத்கர் தொண்டர் ஒருவர் அந்த கூட்டத்தில் கொல்லப்பட்டார் என்பதும் வரலாறு. அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் லண்டனிலே இருந்தார். இது நிகழ்ந்தது. தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் பல பேர் அன்றைக்கு காந்தியின் பின்னால் இருந்தார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் பல பேர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். காந்தியை நம்பிய அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை நம்பவில்லை. காங்கிரஸை நம்பிய அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியில் யாரும் சேரவில்லை. அரசியல் ரீதியாக இந்த மக்களை அமைப்பாக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பண்பாட்டு தளத்தில் இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். வெறுமன இந்து என்ற அடையாளத்தை உதர வேண்டும் என்பது திடீரென்று அவருக்கு ஞானோதயம் வந்து செய்யவில்லை. இந்த இழிவு மட்டுமே அவரை அப்படி சிந்திக்க வைக்கவில்லை.
இந்த மக்களை சந்திக்கிறார், இந்த மக்களை அணிதிரட்டி பார்க்கிறார், இந்த மக்களை அரசியல்படுத்தி பார்க்கிறார். இவர்கள் நீண்ட காலம் ஒரு சிஸ்டத்திற்குள் வராமல், எந்த நெறிமுறைக்குள்ளும் வராமல் சிதறி கிடந்த காரணத்தால் ஒரு ஆர்டர், ஒரு சோசியல் ஆர்டர் இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. முஸ்லிம்ஸ் என்றால் அவனுக்கு காலை தூங்கி எழுந்ததிலிருந்து படுக்க போகிற வரையில் இறை உணர்வு தூண்டப்படுகிறது, ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம்னா இப்படிதான் இருக்கணும். 5 வேளை தொழுகை நடத்தணும், பாங்கு ஊதனா மசூதிக்கு போகணும், கை கால்களை கழுவி கொண்டுதான் மசூதிக்கு போய் மண்டியிட வேண்டும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அங்கே எல்லோரும் சமம்தான் என்கிற உணர்வை பெற வேண்டும். இது நாள்தோறும் கற்பிக்கப்படுகிறது. 5 வேளை தொழாவிட்டாலும் கூட வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த தொழுகையிலாவது கட்டாயம் முஸ்லிம்கள் போய் பங்கேற்க வேண்டும் என்று அவன் குடும்பம் போதித்துக் கொண்டே இருக்கிறது, அந்த மதம் போதித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் தொழுகையை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக மசூதிகளில் இருந்து பாங்கு ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரம் ஆகிவிட்டது, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது, வாருங்கள் இஸ்லாமியர்களே என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த சமூகம் ஒரு சோசியல் சிஸ்டத்திற்குள் வருகிறது. ஒரு ஆர்டர், ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, ஒரு நெறிமுறை அது கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, அது சீக்கிய மதத்தில் இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிறது. இந்து சமூகத்தில் கூட தினந்தோறும் ஒருவனுக்கு சாதி நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீ என்ன சாதி, அவங்களோட பழகிற, உன் கல்ச்சர் என்ன, அவன் கல்ச்சர் என்ன, சாதி நினைவூட்டப்படுகிறது. அந்த பையனை பார்க்காத, அவன் நம்மால் இல்லை, நாம கும்புற சாமி வேற, அவன் கும்புற சாமி வேற, நினைவூட்டப்படுகிறது. அவருக்கு உபதேசங்கள் சொல்லப்படுகின்ற, உபன்யாசங்கள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில்களிலும் போய் இந்துத்துவ கொள்கைகளை பேசுகிற உபன்யாசம் நடக்கிறது. கிருபானந்த வாரியார் பேச்சை என்றைக்காவது நீங்க கேட்டு இருக்கிறீர்களா? இந்து மதத்தை நிரப்பக்கூடிய அந்த உபன்யாசிகளுடைய உரையை என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா? ஏனென்றால் நமக்கு கோவில்கள் திறக்கப்படவில்லை. இந்து என்று அரசாங்கத்தினுடைய பதிவேட்டில் இருக்கிறதை தவிர நாம் இந்து அல்ல. எனவே நமக்கு எந்த சிஸ்டமும் கிடையாது, ஒரு சோசியல் ஆர்டர் இல்லை. குடும்பத்தில் பெற்றவன் தாயும் தந்தையுமே இன்றைக்கு குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கிடக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளின் முன்னால் அருவருப்பாக பேசிக் கொள்கிறார்கள். பிள்ளையின் முன்னால் மனைவியை போட்டு அடிக்கிறார். ஒரு டிசார்கனைஸ்டு ஃபேமிலி. குடும்ப ஒழுங்கு இல்லை, சமூக ஒழுங்கு இல்லை. எதனால் இவனை திருத்த முடியவில்லை, அமைப்பாக்க முடியவில்லை, தோற்று போனார். சோசியலி ஹி ஃபெயில்ட். சமூக ரீதியாக இவனை ஒன்று சேர்க்க முடியவில்லை. பொலிட்டிக்கலி ஃபெயில். அரசியலமைப்பு ரீதியாக இவனை திரட்ட முடியவில்லை. தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன், எழுத தெரிந்தவன் எல்லாம் தலைவன், பேச தெரிந்தவன் எல்லாம் தலைவன். கர்நாடக மாநிலத்தில் மட்டும் 1200 அமைப்புகள் இருக்கின்றன என்று மகானந்து சொன்னார். இது எந்த சமூகத்தில் இப்படி நிகழும்? இதையெல்லாம் பார்த்து நொந்து வெந்து போன பிறகுதான் இவர்களை பண்பாட்டு தளத்திலே அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தால் தான் ஏதேனும் ஒரு மதத்தை நாம் பின்பற்றியாக வேண்டும். இந்து மதத்தில் இருக்கிற வரையில் இழிவு தொடரும், இந்த பிளவுகள் இருக்கும், இந்த வேறுபாடுகள் இருக்கும், இந்த கேவலங்கள் தொடரும். எனவே ஏதேனும் ஒரு மதத்தில் இந்த மக்களை இணைத்து விட்டால் என் மூச்சுக்கு பின்னால், என் வாழ்க்கைக்கு பின்னால் இவர்களெல்லாம் ஒரு சோசியல் ஆர்டர் என்கிற சமூக ஒழுங்குக்குள் போய்விடுவார்கள், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், இந்த ஒடுக்குமுறையில் இருந்து இவர்கள் மீண்டு விடுவார்கள் என்று நம்பித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறுவதற்கு முடிவு செய்கிறார். மதம் மாற்றம் என்பது அவருடைய நீண்ட நெடிய கள அனுபவத்திலிருந்து பெற்ற ஒரு நிலைப்பாடு. நீண்ட நெடிய கள அனுபவத்திலிருந்து பெற்ற நிலைப்பாடு. ஆனால் பௌத்தத்தை தேர்வு செய்தார். இன்றைக்கு என்ன நிலை? 1956 அவர் பௌத்தத்தை தழுவினார். இன்றைய வரையிலும் 1% புத்திஸ்ட் இந்தியாவில் இல்லை. below 1%. எந்த மாநிலத்திலே பௌத்தத்தை நாம் பெரிய அளவிலே பின்பற்றி இருக்கிறோம்?
அது ஒரு இயக்கமாக எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? எந்த மதமாக இருந்தாலும் தொடர் பிரச்சாரம் தேவை. 2000 வருடங்களாக கிறிஸ்தவ மிஷனரிகள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்து மதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் தொடர் பிரச்சாரம் செய்கிறது. சாதியை நியாயப்படுத்துகிறது, மனு தர்மத்தை நியாயப்படுத்துகிறது. பரப்பின் அடிப்படையில் முற்பிறவியின் பயனாகத்தான் இப்பிறவி நீ தீண்டாப்படாதவனாக பிறந்திருக்கிறாய் என்று நியாயப்படுத்துகிறது. நீ மாடு மேய்ப்பதற்காகத்தான் பிள்ளை பெற்றெடுக்கிறாய், நீ கக்கூஸ் கிழுவதற்காகத்தான் உனக்கு வாரிசு பிறக்கிறது. எனவே உனக்கு கல்வி இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு நிலம் இல்லை, உனக்கு ஆயுதம் கூடாது. நீண்ட நெடிய ஒடுக்குமுறை, ஆட்சியாளர்களை வைத்துக் கொண்டு நடத்திய ஒடுக்குமுறை, தொடர் பிரச்சாரம். விவேகானந்தா அவ்வளவு பெரிய ஒரு தத்துவ பேச்சாளர். அவர் வந்த பிறகு ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒரு மிஷனை உருவாக்குகிறார். ராமகிருஷ்ணா மிஷன் என்பது இந்துத்துவத்தை பரப்புவதற்கான தளவாடங்களை கொண்டிருக்கிறது, கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது, பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறது. பள்ளியில் குழந்தை போய் 1ஆம் வகுப்பு பிள்ளை போய் உட்கார்ந்த உடனே அவர்களுக்கு இந்துத்துவ வேதங்கள் சொல்லித் தரப்படுகின்றன, சமஸ்கிருதம் சொல்லித் தரப்படுகிறது, ஒழுங்கு சொல்லித் தரப்படுகிறது, என்ன தேவாரம் திருவாசகம் சொல்லித் தரப்படுகிறது, ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லித் தரப்படுகின்றன. அப்படி அவர்கள் வளர்க்கிறார்கள். பெரியவர்களை பார்த்தால் கையெடுத்து கும்பிட வேண்டும், பெரியவர்களை பார்த்தால் காலில் விழுந்து வணங்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும். இவையெல்லாம் குடும்பத்திலேயே போதிக்கப்படுகிற டிசிப்ளின். நம்மிடம் என்ன இருக்கிறது? எந்த அமைப்பு மூலமாக நாம் ஒழுங்கை கற்பிக்கிறோம்? தொடர் பிரச்சாரம் எங்கே இருக்கிறது? அதற்கான கட்டமைப்பு எங்கே இருக்கிறது? அம்பேத்கர் மிஷன் உருவாகி இருக்கிறதா? அம்பேத்கருடைய கருத்துக்கள் பரப்பப்படுகின்றனவா? பௌத்தம் இங்கே பிரச்சாரம் செய்யப்படுகிறதா? அதற்கான கட்டமைப்புகள் இங்கே இருக்கின்றனவா? The missionaries ஏன் இல்லை? இதை பற்றி யார் கவலைப்பட்டிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கின்றன. அவ்வளவு எளிதில் நிகழ்ந்து விடாது தலித் கன்சாலிடேஷன். சும்மா லேசா ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், உற்சாதி அரசியல் போய் வீழ்ந்து விடுவோம். தலைவர்கள் நிதானமாக அடியெடுத்து வைத்தால்தான் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க முடியும். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அப்படி எந்த ஒரு சூழலும் இன்னும் கணியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த பகுதியிலும் தலித் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை பெறவில்லை. கர்நாடகாவிலே DSS என்ற ஒரு அமைப்பு உருவானது, மிக வலிமையான ஒரு அமைப்பாக எழுச்சி பெற்றது. ஆனால் இன்றைக்கு அது சுக்கு நூறாக உடைந்து பல குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தலித் அமைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோரம் இல்லை. ஆந்திராவில் அப்படி மிகப்பெரிய அளவிலே தலித் அமைப்புகள் எல்லாம் எழுச்சி பெற்றன. கத்தி பத்மாராவ் என்று சொன்னால் இந்தியாவே நடுங்கக்கூடிய அளவுக்கு ஆந்திராவில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய எழுச்சி உருவானது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? கேரளாவில் ஒரு காலத்தில் எல்லோரும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே இருந்தாலும் கூட 1972 மகாராஷ்டிர மாநிலத்தில் உருவான இந்த தலித் காங்கிரஸ் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு கேரளாவிலும் உருவானது. கேரளாவிலே ஒரு இடதுசாரி சிந்தனையோடு, ஒரு புரட்சிகர சிந்தனைகளோடு அந்த அமைப்பு வலுப்பெற்று வளர்ந்தது. இன்றைக்கு அது இல்லை. எல்லா மாநிலங்களிலும் உற்சாதி பிரச்சனைகள், அடையாள தேடல்கள், பொது எதிரியை விமர்சிப்பதற்கு பதிலாக பொது எதிரிகளை அடையாளம் காண்பதற்கு பதிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு அடையாளப்படுத்திய இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, புரட்சியாளர் அம்பேத்கர் அடையாளப்படுத்திய பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, புரட்சியாளர் அம்பேத்கர் அடையாளப்படுத்திய சாதியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக நமக்குள்ளேயே விமர்சனம் செய்து கொண்டு மோதிக்கொண்டு கிடக்கிறோம். இது இந்தியா முழுவதும் உள்ள யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள யதார்த்தமான நிலையாக இருக்கிறது.
புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை பரப்புவதற்கான அம்பேத்கர் மிஷன் என்பது இங்கே உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்திலும் நான் மகர், என்னுடைய சாதி மகர் சாதி என்று சொல்லியிருந்தால் நீயும் நானும் உருப்பட்டிருக்க முடியாது, உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு கிடைத்திருக்கார். புரட்சியாளர் அம்பேத்கர் என் சாதிதான் உயர்ந்த சாதி, பெரிய சாதி என்று அவர் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நின்றிருந்தால் இன்றைக்கு உலகமே அதிரக்கூடிய வகையில் இந்தியாவில் ஒரு புரட்சியை நிகழ்த்தியிருக்க முடியாது. காங்கிரஸ் செய்யாத புரட்சியை, கம்யூனிஸ்டுகள் செய்ய முடியாத புரட்சியை, திராவிட கட்சிகள் செய்ய முடியாத புரட்சியை, இடதுசாரிகள் தீவிரவாத கருத்துக்களை கொண்டு ஆயுதம் ஏந்தி எத்தனையோ யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிற மாவோயிஸ்டுகளால் செய்ய முடியாத புரட்சியை, கத்தியின்றி ரத்தமின்றி ஆயுதமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். அதற்கு அவருடைய விரிந்து பரந்த பார்வைதான் அடிப்படை காரணம். சொந்த சாதி சுயசாதி என்கிற குறுகிய அரசியலுக்குள் தன்னை கொண்டு போய் வீழ்த்தி கொள்ளாமல், அந்த சகதிக்குள் போய் வீழ்ந்து விடாமல், ஒட்டுமொத்த இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் எத்தனை குழுக்களாக சிதறி கிடந்தாலும், எந்த அடையாளத்தில் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் அத்தனை பேருக்குமான விடுதலைக்காக நான் வந்திருக்கிற ஒரே மேற்பர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வட்டமேசை மாநாட்டில் இருந்து, இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் இருந்து காந்தியடிகள் பேசும்போது இவர் இடைமறித்து பேசியதாக ஒரு தகவல். I am only the representative of Hindu people from India என்று அவர் பேச தொடங்கிய போது, ஹிந்து பீப்புள் அல்ல, ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா, இந்தியன்ஸ், இந்தியன் பீப்புள் என்று அவர் சொன்னபோது புரட்சியாளர் அம்பேத்கர் இடைமறித்து, நோ, நீங்கள் 85 விழுக்காட்டை சார்ந்த சாதி இந்துக்களின் பிரதிநிதியாக இருக்கலாம், நானும் என் நண்பர் ரெட்டவேளை சீனிவாசனும் தலித் மக்களின் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம். We are the representative of Dalit people, scheduled caste from India என்று பேசியிருக்கிறார்கள். தலித் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் தான் வந்திருக்கிறோம், நீ அல்ல. யாருக்கு இந்த துணிச்சல் வரும்? அன்றைக்கு என்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய வயது 41 வயது. வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றவர் காந்தியடிகளை எதிர்த்து பேசிய போது அவருக்கு வயது 40 தாண்டி இருந்தது, அவ்வளவுதான். அவர் பேசிய அந்த பேச்சு ஆங்கிலேய ஆட்சியாளர்களையே அதிர வைத்தது. அங்கு வெளியான நாளேடுகளின் முதல் பக்க செய்திகளாக வந்தன, இங்கே இருட்டடிப்பு செய்தார்கள். அத்தனை பேருக்குமான தலைவராக பாடுபட்டார். தலித் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு பார்வை வந்தால் நீங்கள் விரும்புகிற கன்சாலிடேஷன் நடக்கும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் என்று இருக்கிற அத்தனை சாதிகளுக்குமானவர்கள் தான் நாம். தமிழ்நாட்டில் அரசு பட்டியல்படுத்தி இருக்கிற 78 பிரிவினருக்கும் தான் நான் போராடுகிறேன். பழங்குடியில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்குமான தலைவர் நான், எங்கள் இயக்கம் என்று பேசுகிற அந்த பார்வை, விரிந்த பார்வை நமக்கு வந்தால் நமக்கிடையில் எழுகிற பிரச்சனைகளை கூட நாம் தோழமையோடு, நாகரிகமாக, பக்குவத்தோடு பேசிக்கொள்ள முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும். இல்லை என்றால் அது முடியாது. கன்சாலிடேஷன் நிகழாது. தலித் கன்சாலிடேஷன் சும்மா எல்லாம் ஒன்னா சேருங்க ஒன்னா சேருங்கன்னு 19 சொல்லிட்டு விரக்தி அடையும். எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களோடு சேர முடியும்? ஏன் பாரதிய ஜனதா என்ன செய்தது என்று நம்முடைய ஆட்கள் பல பேர் கேட்கிறார்கள். அதுவும் ஒரு கட்சி தானே, காங்கிரஸ் மட்டும் என்ன யோக்கியமா என்று கேட்பார்கள். இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. கொள்கை அடிப்படையில் நாம் உறவாட முடியும் என்று சொன்னால் இடதுசாரிகளோடு மட்டும்தான் முடியும், வேறு எந்த கட்சிகளோடும் நம்மால் சேர முடியாதுதான். கொள்கை அடிப்படையில் அதிலும் விமர்சனங்கள் இருக்கின்றன, அது வேறு. ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்கிற கருத்தை நம்மை போல வலுவாக சொல்லுகிற துணிவு பெற்றவர்கள் இடதுசாரிகள். இன்றைக்கு வடகிழக்கு மாகாணங்களில் இந்த தலித் மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி உயிர் தியாகம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் யார்? எத்தனையோ தலித் அல்லாத தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் தலித் அல்லாதவர்கள்.
வெண்மணியிலே வந்து போராடியவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே போராடியவர்கள் தலித் அல்லாதவர்கள், 24 மணி நேரமும் அந்த மக்களோடு வாழ்ந்தவர்கள், அங்கேயே கிடந்தவர்கள். 92 வயதான கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களை சந்தித்து 2 மணி நேரம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய கணவர் ஒரு தலித் அல்லாதவர் தான். அப்படி மெய்சிலிர்த்து போனேன். அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் துளி கூட அதற்கு ஒப்பீடு செய்ய முடியாது. நம்முடைய தியாகம் எல்லாம் மிகச் சாதாரணமான, அவருடைய அர்ப்பணிப்பெல்லாம் அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. எங்கோ ஒரு இடத்திலே அமைதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக தலித் அல்லாதவர்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு பேருக்காக நம்முடைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். எனவே ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதிலே நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு எது என்று நாம் பார்க்க வேண்டும். தோழமை சக்திகள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக இலகுவாக நம்மை சீண்டுவார்கள். இந்த கூட்டணி வருகிற போதே இதை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். கூட்டணி வருகிற போதே சீட்டு கொடுக்கிற நேரத்தில் மற்ற தலித் அமைப்புகளோடு முரண்படுகிற மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாளுவார்கள். எனக்கு அப்படி பல சந்தர்ப்பங்களில் அந்த அனுபவங்கள் வந்திருக்கின்றன. நான் மிகவும் பெருந்தன்மையாக எழுந்து சொல்வேன், அவர் எங்கள் சகோதரர், அந்த தொகுதியில் இருக்கிறார், எங்களுக்கு அந்த தொகுதி வேண்டாம். இது பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. நான் அதை சொல்லிக் கொள்வதில்லை. நான் யார் யாரோடு கூட்டணி வைத்தோன்னா அவர்கள் எல்லாம் அதை அறிந்திருப்பார்கள். கூட்டணி தலைவர் ஜெயலலிதாவுக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், மூப்பனாருக்கு தெரியும். அப்படி நான் சொன்னபோது எழுந்து நின்று என் தோளை தட்டினார் மூப்பனார். 1999 அப்பதான் நான் என்ட்ரி, பொலிட்டிக்கல் என்ட்ரி. அப்பதான் யார் என்ன சொன்னாலும் நான் தம்பி திருமாவளவன் பக்கம் நிற்பேன் என்று அப்போதுதான் அவர் சொன்னார். அப்போதே ராமதாஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய ஃபைல் தயார் பண்ணி கொண்டு போய் பக்கம் பக்கமாக கொண்டு போய் தலைவர்களிடத்திலும் கொடுத்தார்கள், இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் என்று. அப்படி கொடுத்ததே எனக்கு மூப்பனார் தான் சொன்னார். தெரியுமா செய்தி என்றார். என்ன என்று இப்படி 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்தது. திமுகவை அதிமுகவை எல்லோரையும் பார்த்தது போல் என்னையும் பார்த்தார்கள். இந்த பாருங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு ஃபைல் காப்பி. தம்பிக்கு இந்த சிவழுத்து விளம்பரங்கள்லாம் படம் பிடிச்சிருந்தாங்க. அருவாளை போட்டிருந்தது, ரத்தம் சொட்டினது, தலையை வெட்டினது. இது வால்ரைட்டிங். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம். என்ன முழக்கங்க இது? என்ன என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுக்குள்ள? இவனை தயவுசெய்து ஆளாக்காதீங்க, ஊக்கப்படுத்தாதீங்க, கூட வச்சுக்காதீங்க. இருந்தாலும் நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் எப்போதுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்ரோல் பண்றேன். அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க அழைக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து அடிச்சு சொன்னார், தம்பி திருமாவளவன் பக்கம் என்றைக்கும் நான் இருப்பேன். ஏனென்றால் அவரின் பக்கம் ஜனநாயகம் இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது. அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய முதல் அங்கீகாரம். அது ஏன் என்னுடைய அணுகுமுறைகளை பார்த்தா, நான் அவர் சீட்டு ஒதுக்கும் போதே அவர் செய்யணும் இல்லை, அதுக்கு இருந்தவங்க செஞ்சாங்க. அன்னைக்கு கூட்டணியில் அப்போ புதிய தமிழகம் இருந்தது. 5 தொகுதி கொடுத்தாங்க. கூட சேக்கு தமிழரசு இருக்கார், அதை பார்த்து நீங்களா விருப்பப்பட்டா கொடுத்துங்க அப்படின்னாரு. அதனால் அவர் கோச்சிட்டு போயிட்டார். யார்? சேக்கு தமிழரசன். நீங்கள் விருப்பப்பட்டா ஒரு சீட்டு கொடுத்தாரு, சீட்டு 5 உங்களுக்கு தான். அப்புறம் நான் அவரை கூப்பிட்டு மறுபடியும் எங்களுக்கு அவ்வளோ சீட்டு வேண்டாம், 2 சீட்டு போதும், அவருக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு நான் மூப்பனார்ட்ட பேசி அவருக்கு 2 சீட்டு கொடுக்க சொல்லுவேன். சேக்கு தமிழரசன் அதை மறுக்க மாட்டான். போயிட்டார் வெளியில். அப்புறம் தொலைபேசியில் அழைத்து மறுபடியும் அதே சத்தியமூர்த்தி பாகங்களை உட்கார வைத்து 5 இடங்கள் வேண்டாம், புதிய தமிழகம் இருக்கிற இடங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, அவங்க வேட்பாளர்கள் நிறுத்திட்டாங்க, அந்த தூரம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பெரம்பலூரும் சிதம்பரமும் போதும். வேலூர் பகுதியில் அவருக்கு ஆள் இருக்கு, அவர் நிறுத்தட்டும், தருமபுரி வேலூரில் அவர் கையால் கொடுக்க சொன்னேன். ஏன்னா இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எனக்கு பின்னால் வந்த பையன், சின்ன பையன், அவங்கள்ட்ட கொடுத்து சீட்டு நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்களே, அந்த இடத்துல கோச்சிட்டு போயிட்டார். நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் கோச்சிக்காதீங்க, ஃபோனில் என்ன திட்டுறாரு. என்னையா திட்டுறீங்க அவங்க சொன்னதுக்கு? நான் சொன்னேன், நான் தான் வர சொன்னேன். திருப்பி போய் மூப்பனாருக்கு நான் பேசினேன், சரி கூப்பிடுங்கன்னாரு. அப்போ கூட அந்த தலைவர்லாம் இல்லைங்க உங்களுக்கு தான் 5, இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இது கொடுத்துட்டு போயிருங்க, சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இதெல்லாம் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், தொடக்க காலத்திலிருந்து இந்த நாள் வரை
தலித் அமைப்புகளை தோழமையாக கருதுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமான்னு பெரிய டிபேட் வந்துச்சு. அருந்ததியர் அமைப்புகள்லாம் போராடிச்சு, விடுதலை சிறுத்தைகள்லாம் போராடணும். அப்பெல்லாம் கலைஞர் அதை கண்டுகொள்ளவில்லை. தோழர் என் வரதராஜன் சிபிஎம் கட்சி அவர் கையில் எடுத்தார் அந்த பிரச்சனையை. அது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறிச்சு. என்னையும் ரவிக்குமாரையும் கூப்பிட்டார் கலைஞர். எதுக்கோ கூப்பிட்றாருன்னு போனோம். என்ன இந்த அருந்ததியருக்கு 6% கேட்குறாங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? தாராளமாக கொடுங்க ஐயா அப்படின்னு. அவசியம்தான் அது. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப நெகட்டிவாக பேசினார். நான் அதை மறுத்து பேசணும். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறாங்க, கூட்டுங்க, அவசியமாக அதை விவாதிக்கணும். நான் சொன்னேன், இன்னைக்கும் கலைஞர் இறந்து போயில்லை, ரவிக்குமார் கூட இருக்கிறார். நான் 2 பேர் தான் உட்காந்து பேசணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற கருத்தை அன்றைய முதல்வர் கலைஞரிடத்தில் மிக அழுத்தமாக பேசியவன் திருமாவளவன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அந்த கூட்டம் கூட்டினாங்க. நான் உள்ளே போகிறேன். வெளியில் எஸ்டி கல்யாண சுந்தரம் மதுரையை சேர்ந்த தோழர் நின்றுட்டு இருந்தார். உள்ளே விடலை. ஆற்காடு வீராசாமிகிட்ட போய் சொன்ன, அவர் ஒரு முக்கியமான தோழர் தான், அவரை உள்ளே அனுப்புங்க. இல்லைங்க, அவங்க பேர்லாம் லிஸ்ட்டில் இல்லை. அவர் அருந்ததியர் இயக்கம் வச்சுருக்காருங்க, அவரை உள்ளே விடுங்க. வெளியே நின்றுட்டு இருந்த அருந்ததியர் அமைப்பை சேர்ந்த 2-3 அமைப்பை சேர்ந்த தோழர்கள்லாம் உள்ளே நான் அழைச்சிட்டு போகிறேன். ஆற்காடு வீராசாமிகிட்ட சொல்லிட்டு டிபேட் தொடங்குது. கலைஞர் பேசுகிறார், நோக்கத்தை சொல்கிறார். என் கூட இப்போ செல்வம் இருந்தாப்புல, அப்போ ரவிக்குமார் வரல. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 2 பேர் தான் போகிறோம். கிருஷ்ணசாமி கடுமையாக எதிர்த்தார். கலைஞர் கோவப்பட்டு, நான் அப்படி கோவப்பட்டு பார்த்ததில்லை. தோழமை கட்சி தலைவர்கள் மேலே அவ்வளோ கோவம் அவர் பட்டது கிடையாது. உடனே அவர் சொன்னார், மைக்கை பிடிச்சி ஒருமையில் தான் பேசினார். உன்னை இந்த கூட்டத்துக்கு கூட்டினதே தப்பு, உன்னை அழைச்சதே தப்புன்னார். நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கூட்டத்துக்கு உங்களை அழைச்சதே தப்பு அப்படின்னார். இது நடந்தது. ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வெளிநடப்பு செஞ்சார். அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம், அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி, நடத்தாவிட்டாலும் சரி, அவருடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். ஒருபடி மேலே போய் நான் சொல்லுகிறேன், பல்லர் பறையர்கள் நீண்ட காலமாக இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அருந்ததியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற குறை இருக்கிறது. எனவே சில ஆண்டுகள் பல்லர் பறையருக்கு வழங்காவிட்டாலும் அருந்ததியர்களுக்கு வழங்குங்கள் என்று நான் பேசினேன். குறிப்பு இருக்கிறது. அங்கே உட்கார்ந்திருந்த அதியமானுக்கு தெரியும், கல்யாண சுந்தரத்துக்கு தெரியும். ஆனால் வெளியே அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்தார். எப்படி தலித் கன்சாலிடேஷன் வரும்? இன்னைய வரையில் என்னை எவனுமே கேட்கல, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்துதான் ஊர் ஊரா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொழிலன் ஒரு தோழர், தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம், அவங்க முதல்ல ஒரு கூட்டமைப்பு உருவாக்கும் போது வெறும் தமிழர்களை மட்டும் இணைக்கணும்னு பேசும்போது தாழ்த்தப்பட்டவர்களில் அருந்ததியர்களை சேர்க்கறதில்லைங்கிற ஒரு கருத்தை பேசினாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை, அவங்க தமிழர்கள் இல்லைன்னாங்க. கடுமையாக எதிர்த்து பேசி திருவொற்றியூரில் நடந்தது. நீங்கள் தலித் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர இதில் தமிழன் தமிழர் இல்லாதவன் பார்க்கக்கூடாது. எப்படி நீங்கள் அந்த கருத்தை சொல்லலாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வெளியே வந்தேன். திருப்பூரில் கருணா மனோகரன் மற்றவர்களால் நடத்தின ஒரு மாநாட்டுக்கு போனேன். அந்த மாநாட்டில் மறைந்த மயிலாடுதுறை வழக்கறிஞர் ராமதாஸ் பேசினார். ஆவேசமாக பேசினார். நானும் எழுந்து பேசினேன். ராமதாஸ் பேசிய பேச்சை அப்படியே நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு பேசினேன். ஒடுக்கப்பட்ட மக்களை மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் தான் விடுதலை போராட்டமே தவிர மொழி அடிப்படையில் ஒருவரை அடையாளப்படுத்துவது தவறு. தெலுங்கு பேசுகிற நாயுடுவும் தெலுங்கு பேசுகிற ரெட்டியும் அருந்ததியர்களோடு தொடர்பு படுத்தக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் பேசினேன். நான் பேசி முடித்த உடனே பெங்களூர் போனால் அந்த கோஷ்டி அவங்க 5-6 பேர் சேர்ந்து என்னை கடுமையாக பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனாங்க. நீங்கள் ஒரு பச்சை தமிழர்னு நினைச்சேன், உங்கள் பேச்சு இப்படி இருந்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. அது உங்கள் கருத்து, இது என் கருத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் கருணாமணாபுரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். போய் 1 மணி நேரம் உட்காந்து பேசினார். நான் சொன்னேன், எனக்கு அம்பேத்கர் பார்வை மட்டும்தாங்க. நான் மொழியை, என் தாய்மொழியை எவ்வளவு நேசிக்கணுமோ அந்த நேசம் உண்டு. நான் தமிழர்,
அதை மாறுதட்டி சொல்லிக் கொள்வேன் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும். ஆனால் இந்த மண்ணில் ஒரு விடுதலை போராட்டம் என்பது ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் தான் நிகழ வேண்டும். சாதி ஒழிப்பு போராட்டம் தான் நிகழ வேண்டும். சாதி ஒழிப்பு என்ற அந்த களத்தில் மொழிக்கு இடமில்லை என்று நான் சொன்னேன். சாதி ஒழிப்புக்கான களத்தில் மொழிக்கு இடமில்லை என்று இன்றைக்கும் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய தோழர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதிலும் இன்னும் பெரிய தேக்கம் இருக்கிறது. நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்க வேண்டும். நம்முடைய பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் 11 மணிக்கு விமானம் பிடிக்க வேண்டும். இங்கே பேசிய தோழர்கள் சில ஆதங்கத்தை வெளியிட முயற்சித்தார்கள். அதன் விளைவாக நான் இந்த விளக்கங்களை சொல்ல நேர்ந்தது. புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான மாணவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான தொண்டர்கள் சுயசாதி பெருமை பேச மாட்டார்கள். ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடுவார்கள். அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால் நான் ஒரு மகன் என்று 1000 முறை சொல்லி இருக்க முடியும். அவர் எந்த இடத்திலும் அப்படி தனித்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்தியா முழுவதும் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்ற ஒரு அமைப்பை கட்டி அதற்கு நம்முடைய தந்தை சிவராஜ் அவர்களின் தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டை சார்ந்த தந்தை சிவராஜ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு. அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் குடும்ப வாரிசாகவும் அரசியல் வாரிசாகவும் இருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.